எக்ஸசைஸ் 1.4ல தேர்ட் சம்டாமா. கிராப் த ஃபங்க்ஷன் கொடுத்துறான். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப்னு கொடுத்துருக்கு. சபரி பார்த்துக்குங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப்னு கொடுத்துருக்குடா. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப்னு கொடுத்துருக்கு. இந்த படம் வந்து ஒரிஜினலாக உனக்கு வரைய தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, நீனா சில விஷயங்கள் அன்னைக்கே சொன்னல உண்ட சைன் கிராஃப் இப்படி தான் வரும், காஸ் கிராஃப் இப்படி தான் வரும் அப்படின்னா, இதை வரைய தெரியணும் அப்படின்னா இந்த அப்படி வரையணும், இப்படி வரணும். இதுதான் இந்த கிராஃப். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். இந்த கிராஃப் இல்லை. இல்லை நான் போட்டு பார்க்குறேன் சார்னா போட்டுப்பார். விடக்கூடாது கணக்கை. அதுதான் அவன் புத்திசாலித்தனம். விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா பாயிண்ட் எடுத்து போட்டு பாருன்னு சொல்கிறேன். உனக்கு தெரியாதா? ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கியூபு. எக்ஸுக்கு 1ன்னு எடுத்தோம்னா ஒய்க்கு என்ன வரும்? 1 தான் வரும். எக்ஸுக்கு 2 எடுத்தோம்னா ஒய்க்கு என்ன வரும்? 8 வரும். ரைட் தானே? எக்ஸுக்கு -1 எடுத்தோம்னா ஒய்க்கு என்ன வரும்? 3 டைம் போட்டால் என்னடா வரும்? -1. எக்ஸுக்கு -2 போட்டோம்னா ஒய்க்கு என்ன வரும்? -8. அப்போ இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட்டு. பிளாட் பண்ணி பாரு. எக்ஸுக்கு 0 போட்டோம்னா என்ன வரும்னு பார்த்துக்க. ஒய்க்கு என்ன தான் வரும்? 0 தான் வரும். ஆரிஜின் பாசஸ் த்ரூ தி ஆரிஜின் இந்த இருக்கு. 1க்கு 1 அப்படின்னா 1 1 இப்படி வரும். அடுத்து என்ன இருக்கு? 2க்கு 8 அப்படின்னா 2 இங்கே வந்தால் 8 இங்கே வரும். தெரியுதா தெரியலையா? அப்போ அவன் நம்பர் மாதிரி வச்சு சேர்த்து விடுறு. அவ்வளோதான். தெரியாது விட்டுட்டு வராத. அப்போ நம்மகிட்ட முயற்சி இல்லைன்னு அர்த்தம். இந்த கணக்கு நான் தெரிஞ்சனால இப்படி சட்டன் போட்டு விட்டேன். தெரியலன்னு சொல்லிட்டு இந்த கிராஃப் வரையாம விட்டீங்கன்னா முட்டாள்னு அர்த்தம். நம்ம தான் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து பாயிண்ட் எடுத்து இதில் பிளாட் பண்ண வேண்டியதானே. 5 மார்க் கணக்கு சும்மா கிடையாது. அதே மாதிரி இது எழுதிட்டேன். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப்ன்ற கிராஃபு. இன்னொன்று கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோ. ஜி ஆஃப் எக்ஸ் வந்து இது எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதிக்க. எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதிக்க. ஜி ஆஃப் எக்ஸ் வந்து கியூப் ரூட் ஆஃப்னு கொடுத்துருக்கு. அது அன்னைக்கே சொன்னேன். இந்த படம் இப்படி இருக்கு. இந்த இப்படி வந்து இப்படி போகும். இதுக்குன்னு தெரியலன்னா பாயிண்ட் வச்சு குறிச்சுப்பார். அப்போ இதுதான் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ். புரியுதான்னு பார்த்துக்க. இது இந்த படம். 2 படம் போட்டேன். ஒரே சேம் பிளேனில் குறிச்சிருக்கோம். ஃபைண்ட் எஃப் காம்போசிட் ஆஃப் ஜின்னு கேட்டிருக்கு. உனக்கு தெரிஞ்சதான் அது. இந்த செய்கிறேன் பார். உனக்கு தெரிஞ்சதான் அப்படின்னா எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி நாமா எஃப் இருக்கட்டும். என்ன எழுதுவீங்க? ஜி ஆஃப் எக்ஸ். எஃப் இருக்கட்டும். ஜி ஆஃப் எக்ஸ் என்ன இருக்கு? அந்த இருக்குல்லடா கியூப் ரூட் ஆஃப், அதாவது எக்ஸ் பவர் 1/3ன்னு அர்த்தம். அப்படித்தானே? கியூப் ரூட்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் பவர். அப்படி எழுதிட்டேன். ரைட்டு. இது எஃப் ஆஃப் எக்ஸ்னு அர்த்தம். இது எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு என்ன இருந்துச்சு? மேலே என்ன இருந்துச்சு? கியூபு. அப்போ உள்ள என்ன இருக்கு? இந்த இருக்கு எக்ஸ் பவர் 1/3. 3 அடிச்சுட்டு என்ன வந்துடும்? அப்போ எஃப் காம்போசிட் ஆஃப் ஜின்றது என்ன வருது? எக்ஸ்ன்னு அர்த்தம். இதுதான் ஆன்சரு. இது எக்ஸ்னா என்னன்னு தெரியுமா? ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்னு அர்த்தம். இந்த லைன் நடுவில் போனுச்சுல, இந்த லைன் இதுதான் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ். புரியுதான்னு பாரு. புரியுதான்னு பாரு. கணக்கு செஞ்சுட்டேன். அவ்வளோதான் கணக்கு, வேற ஒன்றும் இல்லை இதில். இந்த கணக்கு தான் சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்னு அர்த்தம். இந்த படத்தை 2ஆ பிரிக்குது பாரு. இந்த லைன் தெரியுதா? நடுவில் போகிற லைன். இந்த எக்ஸ்ன்றதை எழுதியிருக்கேன். எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கு பாரு. இதுதான் எக்ஸ்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ். நாற்று வச்சுக்க, மறந்துடாத. ஒய் ஈக்குவல் டு எக்ஸ். இந்த லைனுக்கு வந்து பாயிண்ட் போட்டோம்னா நடுவில் போகும். படம் போட தெரியணும். மைண்டில் இல்லை அப்படின்னா நம்பர்ஸ் கொடுத்து நீனா செஞ்சு பாரு. இவ்வளோதான் இந்த கணக்கு. புரியுதான்னு பார்த்துக்க. ஒய் ஈக்குவல் டு எக்ஸு சிமெட்ரிக். சரியா? பார்த்துக்கோ. கேட்டிருக்கான். என்ன கேட்டிருக்கு? கிராஃபிட் ஆன் த பிளேன் வெஸ் வெல் கொடுத்துட்டு எக்ஸ்பிளைன் யுவர் ரிசல்ட் கொடுத்துருக்கு. சிமெட்ரிக் அபவுட்னு வேணால் எழுதிக்க. இதை அழிச்சிட்டு the graph symmetric about
ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு எழுதிக்க. அவ்வளோதான். ஒய் ஈக்குவல் டு எக்ஸை பொறுத்து சமச்சீர் அப்படின்னு அர்த்தம். அந்த கிராஃப், இந்த கிராஃப்னா அந்த வரைஞ்ச ரெண்டு கிராஃபும் ரெண்டாக பிரிக்குது. இப்படி ஃபோல்டு பண்ணோம்னா ஒட்டும். அதுதான் சமச்சீர்ன்றது தமிழில். இங்கிலீஷில் வந்து சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதான்னு பார்த்துக்க. இவ்வளோதான் கணக்கு. ஒவ்வொரு ஸ்டேஜையும் தாண்டையில் கரெக்டாக தாண்டுங்க. நான் அதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். திருப்பி திருப்பி கஷ்டம், திருப்பி ரிட்டர்ன் திரும்ப முடியாது அப்படின்றக்காண்டி தான் சொல்கிறேன். பார்த்துக்கோ. சரி, இந்த இருக்கு 4th சம்மு. ரைட் த ஸ்டெப்ஸ் ஆஃப் அப்டைன் த கிராஃப் ஃபங்க்ஷன் ஒய் ஈக்குவல் டு 3 இன்ட்டுன்னு சொல்லி கொடுத்து ப்ளஸ் 5ன்னு கொடுத்து எந்த கிராஃபில் இருந்து கொடுத்துருக்கு? ஒய் ஈக்குவல் டு அந்த கிராஃப்ல இருந்து இந்த கிராஃப் வரையவான். இதுக்கு முன்னாடி ஒன்று தெரிஞ்சிருக்கணும் உனக்கு. டேய், இதுக்கு முன்னாடி ஒன்று தெரிஞ்சிருக்கணும்டா. இப்போ சொல்யூஷன் போடுறேன் தம்பி. ஃபர்ஸ்ட் கிராஃப் வரையறேன்டா. ஒரிஜினல் கிராஃப் வந்து இதுதான். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஆமாம், திருப்பி சொல்கிறேன். டே தம்பி, படம் அங்காலேஸ் படம் போட தெரியுதான்னு பார்த்துக்குங்க. திருப்பி திருப்பி சொல்லிட்டேன். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஒய். இந்த மாதிரிலாம் இருக்குது. இல்லைம்மா, சாரி, எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் மாற்றி எழுதிட்டேன். எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர், எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் ஸ்கொயர். நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். நல்ல வாத்தியார்னா சொல்லிக் கொடுப்பாங்க. இதை மட்டும் படத்தை போட்டுட்டு செஞ்சுட்டு போகிறது வேற விஷயம். எனக்கு ஒன்றும் இல்லை, அவசரம் இது இல்லை, தேவையில்லை. இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. இது ஓப்பன் ரைட் வேர்டுக்கு உள்ளது, அப் வேர்டுக்கு உள்ளது. சாரி, ஓப்பன் அப் வேர்டுனா மேல்புறம் திறப்புடையது, 12th இருக்குது. இது ஓப்பன் டவுன் வேர்டு, இது ஓப்பன் ரைட் வேர்டு, இது ஓப்பன் லெஃப்ட்டு. இவ்வளோ விஷயம் இருக்குது. பேரபுளான்னு சொல்கிறது எல்லாமே. இது ஃபுல்லாக பேரபுளா. பார்த்துக்க. ஒய்ன்னு இருந்துச்சுன்னா ஒய் ஆக்சிஸில் படம் இருக்கும். இந்த ரெண்டுமே ஒரே காம்பினேஷன் தான். ஒய் ஒய்ன்னு தானே இருக்குது. அப்போ ஒய் ஆக்சிஸில் படம் உட்காந்துருக்கு பாரு. ஆனால் மைனஸ் இருந்தால் கீழே ரிஃப்ளெக்ஸ் ஆகிருக்கு. அவ்வளோதான். இது எக்ஸ் எக்ஸ்ன்னு இருக்குது, படம் எக்ஸ் ஆக்சிஸில் உட்காந்துருக்கு. இந்த உட்காந்துருக்கு. ப்ளஸ் இருந்தால் ரைட் சைடில் இருக்கும், மைனஸ் இருந்தால் லெஃப்ட் சைடில் இருக்கும். அவ்வளோதான். எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் ஒன்று, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஒன்று. இல்லை ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ்னு எழுதலாம். 5 ரெண்டு ஒன்றா தான் வரும். புரியுதான்னு பார்த்துக்கோ. எக்ஸ் ஸ்கொயர் அதாவது இப்படி இருக்கும் ஒரிஜினல். இப்படி எழுதணும். 4axன்னு சொல்லுவாங்க. ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4axன்னு சொல்லுவாங்க. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 4ay அப்படின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். மேலே இந்த ரெண்டு படமும் இந்த இது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த இது மைனஸை மாற்றி விட்டுருக்கோம். அவ்வளோதான். அதே மாதிரி இந்த ரெண்டு படம் இந்த இதில் உள்ளது மைனஸை மாற்றி விட்டுருக்கு. அவ்வளோதான். புரியுதான்னு பார்த்துக்கோ. இதுதான் ஒரிஜினல். ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax, ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் மைனஸ் 4ax. இது வந்து ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு, இது ஓப்பன் அப்வேர்டு, இது ஓப்பன் டவுன்வேர்டு. இதுதான் அர்த்தம். இதில் வந்து அந்த ஏ இல்லாமல் பார்த்தீங்கன்னா தெரியும். 4a இல்லாமல் பார்த்தா தெரியும். இதில் மைனஸ் இருக்கும். இவ்வளோ தான் கணக்கு. இதைத்தான் இங்கே கொடுத்துருக்கு. இப்படி கொடுத்துருக்கு. எங்கிட்ட வேணால் மைனஸ் போட்டு இங்கிட்ட மைனஸ் இருக்குன்னா அங்கிட்ட மைனஸ் இருக்காது. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. புரியுதான்னு பார்த்துக்க. ஏன்னா டைரெக்டாக படம் போடையில் நீ கவனிச்சுக்க, விளையாடுத்தனமா படிக்காம. இதில் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கு. அப்போ படம் வந்து ஓப்பன் அப்வேர்டு, மேல்புறம் திறப்புடையதுன்னு சொல்லுவாங்க. தெரியலைன்னா நம்பர் கொடுத்து செஞ்சு பாரு அப்படின்னு சொல்கிறேன். நம்பர் கொடுத்து செஞ்சு பாரு. நான் சொல்கிற புரியுதா? நம்பர் கொடுத்து செஞ்சு பார்க்கலாம். கிவன் கிராஃப் எடுக்கிறேன். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். இதம்மா ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் அது. ஒரு கணக்குக்கு எவ்வளோ சொல்ல வேண்டி இருக்கு பாரு. ஒரு கணக்குக்கு எவ்வளோ சொல்ல வேண்டி இருக்கு பாரு. இதுதான் அந்த கிராஃப். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், இல்லை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய். இப்போ இந்த கிராஃபை வரையணும். இதை வரையணும்டாமா. ஒரே கிராஃப்லேயே வரையணும், பொறுமையாக வரையணும். ஃபஸ்ட்டு என்ன செய்கிறேன் பாரு. இந்த பாரு, ஒய் ஈக்குவல் டு இது முதல்ல உள்ள இருக்க செய்ய போகிறேன். எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இருக்கு. அப்போ அதை வரையனா என்ன செய்யணும் யோசிக்கணும். நல்லா யோசிச்சு பார்த்துக்க. எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு உள்ளே இருக்குது. ஸ்கொயரோட விட்டுரு, பிரச்சனை இல்லை. உள்ள மைனஸ் 1 இருந்தால் ரைட்டில் மூவ் ஆகுமா, லெஃப்டில் மூவ் ஆகுமா, மேலே மூவ் ஆகுமா, கீழே மூவ் ஆகுமான்னு பாரு. உள்ளே இருக்குது. அப்போ இது எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்தோம்னா
எக்ஸ் ஈக்குவல் என்னது +1. அப்போ எங்கிட்ட மூவ் ஆகும்? ரைட் சைடு மூவ் ஆகும். ஒன்றுக்கு அர்த்தம் இருக்குது. அப்போ இங்கே உனக்குள்ள 1ன்னு வச்சுட்டு இந்த கிராஃபு இப்படி மூவ் ஆகும். இதுதான் y = x - 1 ஹோல் ஸ்கொயர்ன்ற கிராஃப். ஒன்று எழுதணும். கடைசியில் ஒரிஜினல் கிராஃப் எங்கன்னா வரும்னு தெரியாது. புரியுதான்னு பார்த்துக்க சொல்றது. புரியுதான்னு பாரு. 1 எழுதிட்டேன். அடுத்து 3ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். அந்த கிராஃபை 3 இந்த கிராஃபை 3ஆல மல்டிப்ளை பண்றோம். அப்போ இந்த ஒரிஜினல் கிராஃபு எக்ஸ்பேண்ட் ஏதாவது ஸ்ட்ரெச்சஸ்ட் இது வருமா இல்லை கம்ப்ரஸ்டுன்னு வருமா பாரு. மல்டிப்ளை பண்ணுறோம் பார்த்துக்க. அப்போ எதை நோக்கி வரும் அப்படின்னா ஒய்யை நோக்கி போகும். தெரியுதா சொல்றது? எதை நோக்கி? ஒய்யை நோக்கி. அப்போ கம்ப்ரஸ் ஆகுது. தெரியுதா சொல்றது? அப்போ படத்தை பார்த்துக்க, மறந்துடாத சொல்லிட்டேன். அதாவது எத்தனை யூனிட்டு? 3 யூனிட். 3ஆல மல்டிப்ளை பண்ணுறான் பார்த்துக்க. அப்போ கவனிச்சு இது பண்ணிக்க. ஒரே இதில் தான் வரணும், அதை பார்த்துக்கோ. இந்த மாதிரி பார்த்துக்கோ. இப்படி போட்டிருக்கேன். இதுதான் y = 3x - 1 ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கேன். புரியுதான்னு பார்த்துக்கோ. அடுத்து எக்ஸ்ட்ரா +5 கொடுத்துருக்கு. தனியா +5 இருந்தா அந்த இதில் தான் போகணும். டிரான்ஸ்லேஷன்ல +ன்னு போட்டிருந்தா மேலே போகுமா கீழே போகுமா? மேலே தான் போகும். மூவ் அப்வர்டு. நாம் இல்லையா f(x) + d = 0னா என்ன வரும்? f(x) + d இருக்குமா? 0 வராது. நாம் இல்லையா வெளியில இருக்கு d அப்படின்னா மேலே போகும். தெரியுதா சொல்றது? உள்ள இருந்தா தான் ரைட் லெஃப்ட் மூவ் ஆகும். மைனஸ் இருந்தா கீழே வரும். ப்ளஸ் தனியா இருந்துச்சுன்னா என்ன செய்யும்? மேலே போகும். கண்டிஷனை எடுத்து பாரு வேணா. கண்டிஷனை எடுத்து பார்த்துக்கோ. சரியா சொல்றது? சரி, இங்க பாரு. கண்டிஷனை எடுத்து பார்த்துக்கோ சொல்லிட்டேன். இப்போ கடைசி 5 யூனிட்ஸ் மேலே போகுதுராமா. இந்தாரு இங்கே வேணா வந்து வச்சுக்கோ. அப்படி அப்படி வச்சுக்கோ. இது 0லேருந்து 1 2 3 4 5 இங்கனக்குள்ளே வைக்கிறேன். பார்த்துக்க. இங்கனக்குள்ளே வைக்கிறோம் அப்படின்னா சாரி நேரம் வைடா. இந்த இதுக்கு நேரம் 5 யூனிட் மேலே போகுது. இந்த படம் ஒரிஜினல் படம் பார்த்துக்கோ. இப்படி வந்து இப்படி போகிற மாதிரி இருக்கணும். இதுதான் அந்த ஒரிஜினல் படம். y = 3 × x - 1 ஹோல் ஸ்கொயர் +5. புரியுதான்னு பாரு. இது 5 யூனிட் மேலே போயிருக்கு. 5 யூனிட்டு மேலே போயிருக்கு. அவன் கேட்ட படத்தை வரைஞ்சிருக்கேன். புரியுதான்னு பாரு. எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு பார்த்துக்கோ. அவன் கேட்ட படம் இது. அப்போ நம்ம இதுக்குள்ள கண்டிஷனை ஃபுல்லாக எழுதணுமே. அதுதான் இங்கே அதான் உன்ட்ட சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரிஜினல் படம் வந்து கிராஃப் இதுதான். இது f(x) கூட சொல்லலாம், தப்பு கிடையாது. சரியா சொல்றது? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து f(x) = என்னடா இருந்துச்சு? x - 1 ஹோல் ஸ்கொயர். இதுதானே கண்டுபிடிச்சோம் ஃபர்ஸ்ட் ஒன்று. த கிராஃப் இல்லை என்ன எழுதியிருக்கு பாரு. த கிராஃப்னு எழுதியிருக்கா, காசஸ்ன்னு எழுதியிருக்கானா, என்ன எழுதியிருக்கான்னு பார்த்துக்கோ. சென்டென்ஸ் எழுதுறத கரெக்டாக எழுதிக்க. அந்த டைலக்ஷன் எழுதுறது அதில் உள்ளதே அப்படியே மாற்று. ஏன்னா மல்டிப்ளை பண்ணுறது மேலே உள்ளது. காசஸ் த கிராஃப் டேய் காசஸ் த கிராஃப் y = x² கிராஃப். சரியா? என்ன ஆகுது? மூவ் என்ன ஆகுது? ரைட் சைடு தானே மூவ் ஆச்சு. மூவ் என்னது? ரைட் சைடு. மூவ் ரைட் சைடு. ரைட் சைடு y ஆக்சிஸ் இல்லை ஃப்ரம் y ஆக்சிஸ்ன்னு போடலாம். ஃப்ரம் y ஆக்சிஸ் 1 யூனிட்னு எழுதிக்க. ரைட் சைடு y ஆக்சிஸ் பை 1 யூனிட் அப்படின்னு வேணா எழுதிக்க. பை 1 யூனிட் ராமா. டேய் பார்த்துக்கோ, எழுதணும். அதனால சொல்கிறேன். இல்லை மார்க் குறைக்கத்தான் செய்வாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியணும்ல ஒன்று ஒன்றா. இந்த கிராஃப் ஆனது இந்த கிராஃப் வரையும் பொழுது 1 யூனிட் மூவ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த ஒரிஜினல் கிராஃப் அதுதான். அடுத்து 2வது ஸ்டெப் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்துக்கோ. 3ஆல மல்டிப்ளை பண்ணேன்னு நினைக்கிறேன். அப்படித்தாடா?
causes the graph y equal to x ஸ்கொயர். என்ன ஆச்சு? மல்டிப்ளை பண்ணோம்னா மேலே போச்சு, ஒய்யை நோக்கி நகர்ந்துச்சு, இல்லைன்னா எக்ஸை விட்டு விலகுச்சு அப்படின்னு சொல்லணும். என்ன எழுதுவிய? மல்டிப்ளை பண்ணுறது மல்டிப்ளை பண்ணியிருக்கு, அப்போ இதை விட்டு விலகுது அப்படின்னு அர்த்தம். ஸ்ட்ரெச்சஸ்ன்னு எழுதுறதா கம்ப்ரஸ்ன்னு எழுதுறதான்னு பாரு. கம்ப்ரஸ் என்ன சொல்லுவிய? டுவர்ட்ஸ் என்னது? ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு எழுதலாம். புரியுதா சொல்றது? அப்போ கம்ப்ரஸ் டுவர்ட்ஸ் கம்ப்ரஸ் இந்த வராமா டுவர்ட்ஸ் ஒய் ஆக்சிஸ். புரியுதான்னு பார்த்துக்கோ, அதுக்கு தான் உன்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன், மறந்துடாத. இல்லைன்னா அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா தட் இஸ் மூவ் அவே ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ் எழுதியிருக்கான். நான் தான் உன்ட்ட சொல்கிறேன்ல, இந்த சென்டென்ஸை மாற்றி கூட எழுதலாம். கம்ப்ரஸ் டுவர்ட்ஸ் என்னது ஒய் ஆக்சிஸ் எழுதலாம்டாமா. இல்லைன்னா ஈஸியான மெத்தட் தான் உன்ட்ட சொன்னேன் நான், அந்த பின்னாடியே இருக்கும். தட் இஸ் நான் கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா மூவ் அவே ஃப்ரம் என்ன ஆக்சிஸு? அவே ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ். இது ஈஸியாக தெரியும் உனக்கு. நான் சொல்கிற அர்த்தம் புரியுதா இல்லையா? ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ் விட்டு விலை தானே போகுது மேலே. இது எழுதலாம். அந்த கம்ப்ரஸ் டுவர்ட்ஸ் ஒய் ஆக்சிஸ்லாம் உனக்கு புரியுமான்னு பார்த்துக்க. நான் எழுதியில் இப்படி தான் எழுதியிருப்பேன் புக்கில், மூவ் அவே ஃப்ரம் டுவர்ட்ஸ் ஃப்ரம் அப்படி தான் எழுதியிருப்பேன். கீழே உள்ளதை தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். பார்த்துக்கோ, உன்னுடைய விருப்பம். உனக்கு எதோ சென்டென்ஸ் ஈஸியாக இருக்கோ செஞ்சுக்க. இப்போ கடைசி ஒரிஜினல் கிராஃப் வருது +5. அப்போ காசஸ்ற கிராஃபு மூவ் என்னடா தம்பி? ஒய் ஈக்குவல் என்ன போகுது? மூவ் என்னது? மூவ் அப்வர்டு தானே, மாற்றி சொல்லிடாம. மூவ் அப்வர்டு 1 யூனிட்ஸ் ஃப்ரம் என்ன ஆக்சிஸு? எக்ஸ் ஆக்சிஸ். கீழே இருந்து மேலே தானே போகுது, அதனால. புரியுதான்னு பாரு. டேய் தம்பி, புரியுதான்னு பார்த்துக்க. இதெல்லாம் 5 மார்க் கணக்கு, பொறுமையாகத்தான் செய்யணும். 5 யூனிட்ஸ் ஆடா தம்பி? சாரிடா, வெரி குட். 5 யூனிட்ஸ் ஆமா, கரெக்டாக சொல்லிட்டான் பாரு. 5 யூனிட்ஸு, வெரி குட். இந்த இடத்துல இதை மட்டும் மாற்றிக்கோ. இதை மட்டும் மாற்றிக்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்கிறோம். இந்த கிராஃப் இங்கே வர்ற மாதிரி நான் சொல்ல புரியுதா? எந்த கிராஃபு? இந்த இது ஒரிஜினல் கிராஃபு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் -1 ஹோல் ஸ்கொயர். அந்த ஸ்டெப் எடுத்துட்டோம். அடுத்த ஸ்டெப் என்ன வந்திருக்கு? 3 அதானடா. ஒய் ஈக்குவல் டு 3 × எக்ஸ் -1 ஹோல் ஸ்கொயர். அதாவது அடுத்தடுத்த ஸ்டெப்பு வர்ற மாதிரி. அதே ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ன்ற கிராஃபை சொல்லாமல் இதுலேருந்து இது மாற்றம் பண்ணியிருக்கோம், அதுலேருந்து அது மாற்றம் பண்ணியிருக்கோம், அதுலேருந்து அது மாற்றம் பண்ணியிருக்கோம், அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதிக்க. அதான் யோசித்தேன். இது ஃபுல்லாக பார்த்துக்க. புரியுதான்னு பார்த்துக்க. ஆன்சர் இருக்குமான்னு தெரியல, எனக்கு தெரியாது. படத்தை பார்த்துக்க. 1 2 3லாம் கொடுத்து எழுத வேண்டியதில்லை. ஆனால் அந்த கடைசியில் மேலே தூக்கி போட்டிருக்கேன் 5 யூனிட்ஸு, அதுக்கு மட்டும் லேசாக நம்பர் மாதிரி நோட் பண்ணி வேணால் போட்டு. புரியுதான்னு பார்த்துக்க. டேய் இந்த இருக்கு 6th செம்மு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கிராஃப் கொடுத்துருக்கு. டேய் கவனிடா தம்பி, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கிராஃப் கொடுத்துருக்கு, சரியா? அப்போ இதை வரைஞ்சோம்னா டேய் எப்படா வரும் தம்பி? ஒய் ஈக்குவல் டு எக்ஸு நடுவில் தானே போகும். நடுவில் தான் போகும். ஆமாம், நடுவில் தான் போகும். இதுதான் ஒய் ஈக்குவல் டு எக்ஸு. இதான்டா ஒய் ஈக்குவல் டு எக்ஸு. இது ஒரிஜினல் கிராஃப். இந்த கிராஃப் மேலே கொடுத்துருக்கு. இது என்ன ஆகுதுன்னு பாரு, எழுதுறது அப்புறம் எழுதிக்கிடுவோம். ஒய் ஈக்குவல் டு -x இருக்கு. நான் உன்ட்டு அன்னைக்கே சொன்னேன், இந்த கிராஃப் இந்த இப்படி இருக்குது. இந்த கிராஃப் இப்படி இருக்கும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்லேருந்து வரும். இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்லேருந்து வரும். இந்த கையை இப்படி திருப்பி மாற்றிட்டோம்னா அது மாறிக்கும். இந்த கையை அப்படி திருப்பி மாற்றிட்டோம்னா இப்படி இந்த சைடு, இந்த சைடு, இந்த சைடு வந்துடும். இதுதான் என்னது? ஒய் ஈக்குவல் டு என்னடா அது? ஒய் ஈக்குவல் டு -x. அப்போ இது ரிஃப்ளெக்ஷன் அபவுட்டு, இது ரிஃப்ளெக்ஷனு.
மைனஸ் வெளியில இருக்கு. அபவுட் ஒய் ஆக்சிஸா எக்ஸ் ஆக்சிஸா? அதான் மறக்கிறீங்க ஜெசிகா, பார்த்துக்குங்க சொல்லிட்டேன். ஜனனி மறக்கக்கூடாது. எஃப் ஆஃப் எக்ஸ் இப்படின்றது வேற, எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்றது வேற. இது இந்த கணக்கு மேலே உள்ள கணக்கு. ரிஃப்ளெக்ஷன் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, வேணா பார்த்துக்க. ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கிறதுல மேலே இருக்கான்னு பார்த்துக்கோ. அப்போ எழுத வேண்டியிருக்கும் கீழே, அதனால சொல்ல வரேன். இந்த இருக்குல்ல, இது இங்கே கீழே வந்துருச்சு. அப்போ எதை பொறுத்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு? எக்ஸை பொறுத்து. அதே மாதிரி இந்த பார்ட் இருக்குல்ல, இது எங்கே போயிருச்சு? அவ்வளோதான். அப்போ ரிஃப்ளெக்ஷன் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எழுதணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அதுதான், அதுக்கு சொல்ல வரேன். ஒரிஜினல் கிராஃப் இருக்குல்லடா, ஒரிஜினல் கிராஃப் அப்படின்றது ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்றது இல்லை மைனஸ் எக்ஸ், ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸு ரிஃப்ளெக்ஷன் அபவுட் என்ன ஆக்சிஸ்? எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு எழுதணும். ஒரிஜினல் கிராஃப் இல்லை இந்த கிராஃப் ஆஃப் அப்படின்னு எழுதிக்க. த கிராஃப் ஒய் ஈக்குவல் டு எக்ஸு இஸ் அப்படின்னு எழுதிட்டு ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ரிஃப்ளெக்ஷன் அபவுட் என்னது? எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு அர்த்தம். இல்லை இந்த கிராஃப் ஆஃப்னு எழுதுவாங்க, பார்த்துக்க. எப்படி எழுதுறாங்கன்னு பார்த்துக்கோ. சென்டென்ஸு ஃபஸ்ட்டு இதை நான் செஞ்சுருக்கேன். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ரிஃப்ளெக்ஷன் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ், அதுதான் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ்ன்ற கிராஃப். இதுதான் ஒன்று. ரெண்டாவது என்னன்னு பாரு, 2ஆல் மல்டிப்ளை ஆயிருக்கு. இதான் செகண்ட் ஒன்று, 2ஆல் மல்டிப்ளை ஆயிருக்கு. 2ஆல் மல்டிப்ளை ஆனால் அதான் ஒன்று சொன்னேன். இந்த ஒரிஜினல், அதாவது இந்த கோடு தான், இந்த கோடு இது கிடையாது. இந்த அடுத்த கணக்கு இதே கோடை வச்சு தான் செய்யணும், இதை வச்சு செஞ்சிடாதீங்க. ரெண்டாவது கணக்கு, இந்த கோடு என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கணும். இந்த கோடு என்ன ஆகும்னா 2x அப்படின்னு இருக்கு. 2xன்னு சொன்னால் இந்த கோடு இப்படி விலகுமா, இப்படி வருமா, திரும்புமா? எப்படி திரும்பும்? உன்ட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ ஒய்யை நோக்கி போகும், ஒய்யை நோக்கி தானே போகும். கம்ப்ரஸ் என்னது? ஒய் ஆக்சிஸ்ன்னு அர்த்தம். அப்போ படம் இந்த இப்படி வரும், பார்த்துக்க அவசரப்படாம. புரியுதான்னு பாரு, இல்லை திருப்பி சொல்கிறேன். இந்த எப்படி வரும், இந்த எப்படி போகும். இதுதான் ஒய் ஈக்குவல் டு 2x. அப்போ அதுக்கு தகுந்தாப்புல எழுதிக்க கீழே. ரெண்டாவது கணக்கு, த கிராஃப் காசஸ் டு ஒய் ஈக்குவல் டு என்னது? இதை கம்ப்ரஸாக என்னது? கம்ப்ரஸ் ஆகாம அது என்ன எழுதுறோம்? சென்டென்ஸு. த கிராஃப் காசஸ் டு கம்ப்ரஸ் டுவர்ட்ஸ் ஒய் ஆக்சிஸ். இப்படி எழுதிக்க. இல்லை மூவ் அவே ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எழுதினாலும் சரி. கம்ப்ரஸ் டுவர்ட்ஸ் ஒய் ஆக்சிஸ்ன்னு எழுதியிருக்கேன். ஒய் ஆக்சிஸை நோக்கி சுருங்குது அப்படின்ட்டு. இந்த அப்படி போயிடுச்சு கணக்கு. படம் பார்த்துக்கோ. அந்த படத்தை எழுதிரு. அந்த இடத்துல கலர் கலராக எழுதுறேன்னு நினைக்க வேணாம், நீ எழுதிக்க. உனக்கு தெரியறக்காண்டி வித்தியாசப்படுத்துறேன், அவ்வளோதான். அடுத்து என்ன சொல்லியிருக்கு பாருங்க, மூணாவது படம் என்ன சொல்லியிருக்குன்னா x+1 தனியாக இருக்குது. அப்போ அந்த படம் எங்கே மூவ் ஆயிருக்கும்? இந்த படம் எங்கே மூவ் ஆயிருக்குன்னா மேலே ஒரு யூனிட் மூவ் ஆயிருக்கும், அப்படி தானே? ரைட்டாக தப்பா சொல்கிறது? இப்படி ஒரு யூனிட் மூவ் ஆயிருக்கும். +1 தானடா. +1 அப்படின்றது உள்ளே இல்லை, வெளியில தான் இருக்குது. அப்போ இந்த படம் இந்த இருக்குல்ல, இது அப்படியே மேலே மூவ் ஆயிருக்கும். அப்போ இப்படி வரணும் படம். பார்த்துக்க, பார்த்துட்டு பொறுமையாக இது பண்ணிக்க. இப்படி போகும். கட் பண்ணதுன்னு நினைக்க வேணாம், கட்டாகத்தான் செய்யும். ஒரே இதில் போடுறதுனால பரத்தண்டாமா செய்யும். இதுதான் அந்த படம். ஒய் ஈக்குவல் டு x+1 ஒரு யூனிட் மேலே போயிருக்கு. அப்போ எழுதணும் அதே மாதிரி. மூணாவது படம் என்ன அப்படின்ட்டு, மூணாவது படம் த கிராஃப் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மூவ் 1 யூனிட். மூவ் 1 யூனிட்டா இல்லை upward 1 யூனிட். மூவ் upward 1 யூனிட்.
ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ். புரியுதான்னு பார்த்துக்க. டேய் புரியுதான்னு பார்த்துக்க. ஒரே கணக்கில் எல்லாமே கொண்டு வர்றாங்க, அதனால் நம்ம பொறுமையாக தான் செய்யணும். இந்த ஒய்சிகோல் எக்ஸ்ன்ற படம் இப்படி இப்படி மாறினா அப்படின்றத மட்டும் பார்த்துக்க, புரிஞ்சுக்க. இது வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகும், அது ஒரு சென்டென்ஸ் எப்படின்னா எழுதி பார்த்துக்க. இது வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஒய்யை நோக்கி போகும், இல்லைன்னா எக்ஸை விட்டு விலகும். டுவர்ட்ஸ் ஒய் ஆக்சிஸ் எழுதிக்கிட்டாலும் சரி, இல்லை அவே ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ் எழுதிக்கிட்டாலும் சரி. இது எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 தனியாக இருக்குது. அப்போ மூவ் வந்து அப்வர்டு 1 யூனிட் அப்படின்னு அர்த்தம். எதில் இருந்துன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து மேலே போயிடும். அதே மாதிரி 1/2 எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்கு. ஃபஸ்ட்டு 1/2 போட்டால் தான் எக்ஸ் ப்ளஸ் 1 போட முடியும், அப்படித்தானே? உடனே எப்படி இதை போட முடியும்? ஃபஸ்ட்டு 1/2 எக்ஸ் அப்படின்னா 1/2ஆல் டிவைட் பண்ணியிருக்கு, லெஸ் தேன் 1. அப்போ எதை நோக்கி கீழே வரும்? எக்ஸை நோக்கி கீழே வரும், டுவர்ட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ்னு வரும். அப்படித்தானே அர்த்தம்? அதாவது டுவர்ட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் எழுதினாலும் சரி, இல்லை கம்ப்ரஸ் என்னது, இல்லை இது ஸ்ட்ரெச்சஸ் நம்ம சொல்லுவீல, அது இல்லையா? அது இல்லை, அது கர்வுக்கு தான் சொல்கிறது. இது டுவர்ட்ஸ் என்னது எக்ஸ் ஆக்சிஸ் எழுதிக்க. இந்த பாரு டே, 2 படமாக வரும், பார்த்து பொறுமையாக செஞ்சுக்க. 2 படமாக வரும். இந்த ஒரிஜினல் கருப்பு இந்த இருக்கு, ஒய் ஈக்குவல் டு எக்ஸு 2ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா படம் வந்து லேசாக இப்படி உள்ளே வந்துடும், இது இப்படி இறங்கிடும். அப்போ ஒய் ஈக்குவல் டு 1/2 எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். எதை நோக்கி இறங்குது அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் நோக்கி இறங்குது. சரியா சொல்கிறது? அப்போ சென்டென்ஸை பார்த்துக்கிட்டு அதை முதல்ல எழுதிக்கோ. 2 பாயிண்ட் வரும் அதில், ஒரேனா வரைய முடியாது. 4th சம்மில் இந்த கிராஃப் வந்து ஒய் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு என்னது மூவ் டுவர்ட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு வேணால் எழுதிக்க. அவ்வளோதான். சரியா சொல்கிறது? பார்த்துக்கோ, மறந்துடாத. அடுத்து அதோட 1 ஆட் பண்ணியிருக்கு, ப்ளஸ் 1 ஆட் பண்ணியிருக்கு, ப்ராக்கெட்டில் இல்லை, தனியாக. அப்போ எங்கே போகும்? மேலே போகணும். அப்போ இந்த படம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்துக்கோ. இங்கே இருக்குது ஆர்ஜினில், இந்த இடத்துக்கு வரணும். சரியா சொல்கிறது? இந்த இடத்துல இருக்கிற ஆர்ஜினு இந்த 1க்கு மூவ் ஆகணும் மேலே, இந்த ஆருக்கு மேலே. அப்போ படம் மேலே வரணும் இப்படி. சரிதா சொல்கிறது? பார்த்துக்கோ. ஏன்னா ஒரே இதில் செய்யலை, பார்த்து பண்ணிக்கிங்க சொல்லிட்டேன். சில பேர் அப்படியே போட்டு விட்ருவாங்க, எப்படி வந்துச்சு என்ன வச்சுன்னு தெரியாது. கொஞ்சம் இழுத்து எழுதிக்க, டிஃபரெண்ட் காமிச்சிக்க. 1/2 எக்ஸ் ப்ளஸ் 1 அந்த கிராஃபு இந்த பாரு சேப்பு, அந்த சேப்பு மேலே போயிடுச்சு பாரு. அப்போ அதை எழுதுறேன். அந்த ஒரிஜினல் கிராஃப்ன்றது அதே தான். இந்த கிராஃப், இந்த கிராஃபு எது? ஒய் ஈக்குவல் டு 1/2 எக்ஸு மூவ் என்னது அப்வார்டு 1 யூனிட்ஸ் ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு எழுதிக்க. இந்த கிராஃப் தான் மூவ் ஆகுது. சரியா? அப்வார்டு. வேற என்ன இருக்கு? 5th சம் இருக்கா? 4th செஞ்சுருக்கேன், 5th இருக்கான்னு பார்த்துக்கோ. 2x + y + 3 தனித்தனியாக போகிறனால தனித்தனியாக போட்டுக்குங்க. எப்படி போட்டிருக்கான்னு தெரியல, பார்த்துக்குங்க. தனித்தனியாக போடுறாங்கன்னா தனித்தனியாக போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. டிஃபரெண்ட் தெரியணும் உனக்கு, அவ்வளோதான். அது கணக்கை பார்த்தீங்கன்னா தனியாக போட்டு காட்டுறேன் வேணா. தனியாக செஞ்சாங்கன்னா தனியாக செஞ்சுக்குங்க. ஸ்கூலில் முடிச்சிருந்தாங்கன்னா சொல்லு எப்படி செஞ்சுருக்காங்கன்னு. ஒரே இதுனா ஒரே இதில் போட்டுக்க. இது எக்ஸு, இது ஒய். டேய், இதை வந்து ஒய் ஈக்குவல்னு எடுத்தோம்னா என்ன வரும்னு பாரு. ஒய் ஈக்குவல்னு எடுத்தோம்னா -2x -3 இப்படி தானே வரும். இந்த கிராஃப் அங்கிட்டு கொண்டு போனால் -2x -3 இந்த எடுத்திருக்கேன். அப்போ யோசிச்சு பாரு, -2x எழுதிட்டீங்களா? சரி வச்சுட்டு போங்க, வச்சுரு டேபிள் வைங்க. அந்த முதல்ல இந்த கிராஃப், இந்த படம் வந்து இந்த படம் ஒரிஜினல் படம். இதுதான் ஒரிஜினல் படம், இதுதான் கொடுத்துருக்கான் மேலே. அதனால தான் ஒரே இதில் போடுறோம். -2x இருக்கு. -2x இருக்குன்னா என்ன செய்வேன்? +2x அப்படின்னு சொல்லையில இது வந்து இப்படி விலகி போச்சுன்னு சொன்னான். இல்லை பாயிண்ட் கொடுத்து செஞ்சு பார்த்தா செஞ்சு பாரு, இப்படி வருமா அப்படின்னு பாரு. இப்படி வருமானு பார்த்துக்க. இதுதான் ஒய் ஈக்குவல் என்னது -2x. ஏன்னா மைனஸ் வெளியில் இருக்கு, தெரியுதா சொல்றது? அப்போ வந்து என்ன ஆகுது? ரிஃப்ளெக்ஷன் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் மாதிரி. ரிஃப்ளெக்ஷன் அபவுட் என்னது? எக்ஸ் ஆக்சிஸ். ஆனால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி யோசிக்கிறோம். ஆனால் இந்த மைனஸ் இல்லைன்னா இந்த படம் வந்து லேசாக அப்படி மேலே போகும். அதுக்காண்டி சொல்ல வரேன். இது -2 இருக்கு. இல்லையா எனக்கு தெரியல சார் அப்படின்னா பயப்படக்கூடாது.
பயப்படக்கூடாது அப்படின்னா நம்ம தான் அப்ரோச் பண்ணணும். ஒரு நம்பரை கொடுத்து டக்கு டக்கு 4 நம்பர், அவ்வளோதான், ரொம்பலாம் வேண்டியதில்லை. ஒரு 4 நம்பரை கொடுத்து y ஈக்குவல் டு -2x என்ன ஆகும், x ஈக்குவல் டு 0னா y ஈக்குவல் டு 0, x ஈக்குவல் டு 1னா y ஈக்குவல் டு -2, x ஈக்குவல் டு -1னா y ஈக்குவல் டு என்ன வந்துடும், +2. பாயிண்ட் பண்ணோம்னா 0,0, 1, -2, -1,2 பிளாட் பண்ணுற மாதிரி யோசிச்சு பாரு. அப்படியே பிளாட் பண்ணுற மாதிரி யோசிச்சு பாரு, முடிஞ்சு போச்சு. எங்கிட்டு வருதுன்னு 0,0 இருந்தா இருக்கு சரிதானா, 0,0. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, பாயிண்ட்டை பார்த்துக்கோ. 1, இங்கே இருக்கும், -2 கீழே தானே வரும், அவ்வளோதான். இங்கே அடுத்து என்ன இருக்கு, -1, என்ன இருக்கு, +2, அப்போ மேலே தானே வரும். தெரியுதா தெரியல, அந்த 3 பாயிண்ட்டை குறித்து சேர்க்க தெரியாதா, அவ்வளோதான். பயப்படக்கூடாது, நீ தான் அப்ரோச் பண்ணணும். அத்தவன்ட்ட சொல்லிட்டேன், எனக்கு தெரிஞ்சனால டக்கு டக்கு நாங்கள் வரைகிறோம் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக அப்ரோச் பண்ணிக்க. y ஈக்குவல் டு -2x, இதுதான் இதுக்குள்ள அர்த்தம். புரியுதான்னு பாரு. அப்போ இந்த படம் வந்து ரிஃப்ளெக்ஷன் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ்னு அர்த்தம். எழுதணும்னா அப்படி எழுதணும். இந்த படம் வந்து ரிஃப்ளெக்ஷன் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ்னு எழுதணும்னா இந்த கிராஃபை சரியா ஒரு இது எழுதியிருக்கோம், ரிஃப்ளெக்ஷன் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ். இந்த கிராஃப் y ஈக்குவல் டு -2x ரிஃப்ளெக்ஷன் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் எழுதிட்டேன். இது 6வது கணக்கா, இத்தனை கணக்கு, 5ஆம் கணக்கடா, நான் தனியாக போட்டுக்கிட்டு இருக்கேன். தனியாக போட்டு காமிச்சிட்டு இருக்கேன், பார்த்துக்க. -3 இருக்கு, +3 இருந்தால் மேலே கொண்டு போனோம், -3 இருந்தால் அவ்வளோதான் மேட்ரு. இந்த கணக்கு, இந்த படம் வந்து 3 யூனிட் கீழே வரும். இந்த படம் 1ன்னு வச்சுக்க, அவ்வளோதான். 1ன்னு வச்சுக்க, 2ன்னு வச்சுக்க, 3, அவ்வளோதான். இது வழியாக அப்படி போயிடும். புரியுதான் பார். இதுதான் y ஈக்குவல் டு -2x -3, இதுதான் ஒரிஜினல் படம். தனியாக போட்டு காமிச்சிருக்கேன், அவ்வளோதான். இந்த கிராஃப் y ஈக்குவல் டு -2x என்னது, மூவ் டவுன்வர்ட் 3 யூனிட்ஸ் ஃப்ரம் என்ன ஆக்சிஸு, எக்ஸ் ஆக்சிஸ். இது வேணும்னா வச்சுக்க, இல்லைன்னா எடுத்துரு. இது உன படம் வரையறக்காண்டி போட்டிருக்கேன். புரியுதான்னு பாரு. அந்த படத்தை மட்டும் தனியாக போட்டு காமிச்சிருக்கேன். ஒரே செட்டாக போட்டாலும் இஷ்டம். இதில் போட்டிருந்தோம்னா ஒரு மாதிரியா தெரியும் பாரு உனக்கே. அதனால் தனித்தனியாக போடுறாங்கன்னா கிளாஸில் தனித்தனியாக போட்டுக்க. ஒரே 5 மார்க் கொஸ்டினால ஒரே இதில் போட்டிருக்கேன். புரியுதான்னு பார்த்துக்க. அதை மட்டும் தனியாக காமிச்சிருக்கேன், அந்த படம் மட்டும். ஏன்னா இந்த சைடு வருது அது மட்டும். அதனால் உன்னுடைய விருப்பம், பொறுமையாக நிதானமாக பழகிக்க. நான் திருப்பி சொல்லிட்டேன், ஒன்ஸ் வந்து பொறுமையாக செஞ்சிட்டீங்கன்னா செஞ்சிடலாம். அந்த பொறுமை வேணும். ஒரு தடவை கையில் எழுதி பார்த்துட்டோம் வச்சுக்க, ஸ்கேலை வச்சு போட்டு பார்த்துட்டீங்கன்னா போதும். எனக்கு ஒரு மாதிரியா தெரியுசா இருந்துச்சுன்னா யூனிட் எழுதிக்க, 1, 2, 3, 4, 5 அப்படின்ற மாதிரி எழுதிக்கிட்டு மேலே கீழே மூவ் பண்ணிக்க. இன்னமும் நல்லா போடணும்னா கட்டம் போடணும், ஒரு கிராஃப் மாதிரி சரன்னு போட்டு அப்படி செய்யணும். அதெல்லாம் ரொம்ப இதாகும், டைம் எடுக்கும். அதனால சொல்கிறேன், தேவையில்லை அதெல்லாம். பார்த்துக்க. இதுதான் இதோட ஒரிஜினல் கிராஃபு. 5 மார்க் எனக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக செஞ்சுக்க. குட்டி, இது தெரியணும்டா சொல்யூஷன். இந்த வரேன். இது எக்ஸ் ஆக்சிஸு, இது ஒய் ஆக்சிஸ். ஒய் ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸ்னா இந்த வி மாதிரி வரணும். நான் சொல்லியிருக்கோம்ல, மறந்துடாத. வேரபிளா மாதிரி வரக்கூடாது, ஸ்ட்ரைட் லைன் மாதிரி வரணும். இதான்டா ஒய் ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸ், ஒரிஜினல் கிராஃபு. இந்த கிராஃபு. நெக்ஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்குன்னு பாரு. உள்ளே கொடுத்துருக்கு, மாடலஸுக்கு உள்ளே கொடுத்துருக்கு -1, அப்புறம் தான் வெளியில் +1 கொடுத்துருக்கு. முதல்ல -1 கொடுத்துருக்குன்னா -1 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும், 1. அப்போ எந்த சைடு மூவ் ஆகும், +1 சைடு மூவ் ஆகும். ரைட்டான்னு பாரு. ஒய் ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸ் -1. புரியுதான்னு பாரு. உள்ளே தானே இருக்குது. இப்போ -1 அங்கிட்டு போனால் +1 தானே, மூவ் ஆயிடுச்சு. ரைட் சைடு மூவ் ஆயிடுச்சு 1 யூனிட். அடுத்து +1 இருக்குன்னா அப்வர்டு மூவ் ஆகும். அப்போ எனக்குலாம் 1 யூனிட் மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த இடத்துல வரையணும். புரியுதா சொல்கிறது? இதுதான் ஒய் ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸ் -1 +1. இரு, ஒன்று ஒன்றா எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன எழுதணும் அப்படின்னா, 1வது இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த படம் வரைஞ்சதுக்கு இதிலே போட்டிருக்கேன், திருப்பி வேணாலும் போடுவோம். த கிராஃபு
தனித்தனியாக போட்டாலும் சரி. இந்த கிராஃப் y ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன், சரியா? இல்லை இதை மட்டும் எழுது. y ஈக்குவல் டு மாடலஸ் எக்ஸ் மூவ்ஸ் ரைட் சைடு y axis by 1 unit. Right side y axis, sorry, right side y axis move by 1 units அப்படின்னு எழுதிக்க. டேய் பார்த்துக்க, 1 யூனிட். அதுக்கு அடுத்து இந்த கிராஃப் வந்து y ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன் மூவ் அப்வர்டு பை 1 யூனிட். புரியுதான்னு பார்த்துக்க. இதை கிராஃபை முடிச்சிட்டேன். ரெண்டாவது கிராஃபு தனியாக போட்டோம்னா போட்டுக்கிறோம் அதே மாதிரியே. ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிற, அதனால சொல்கிறேன். இது எக்ஸு, இது ஒய். ஆனால் ஒரிஜினல் படம் வந்து ஒய் ஈக்குவல் எக்ஸ், ஆனால் ஒய் ஈக்குவல் மாடலஸ் எக்ஸு. இதுதான் கரு மாதிரி வளைவர மாதிரி போட்டுறாத, தப்பாயிரம் பார்த்துக்க. சரி, இது ஒய் ஈக்குவல் டு மாடலஸ் எக்ஸு. செகண்ட் என்னடா கேட்டிருக்கு பாடுறா, பார்த்து சொல்லு. இதுதானே எக்ஸ் ப்ளஸ் ஒன்று தனியாக மைனஸ் ஒன்று போட்டிருக்கு. எக்ஸ் ப்ளஸ் ஒன்று கொடுத்துருக்கு உள்ள. அப்போ லெஃப்ட் மூவ் ஆகும். என்னது லெஃப்ட் தானடா மூவ் ஆகும். இந்த இப்படி மூவ் ஆகும். இதுதான் ஒய் ஈக்குவல் டு மாடலஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று. ப்ளஸ் ஒன் தானே கொடுத்துருந்துச்சு உள்ள. அடுத்து எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருந்தான், மைனஸ் ஒன். அப்போ இதுலேருந்து கீழே ஒரு யூனிட்டு கீழே மூவ் ஆகும். புரியுதான்னு பார்த்துக்க சொல்கிறது, புரியுதான்னு பார்த்துக்கோ. உன் திறமை, அதுக்கு தான் சொல்லிகிட்டே இருக்கேன், பார்த்துக்க. இப்படி வரும் ஒய் ஈக்குவல் டு மாடலஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன். அப்போ இது கண்டிஷன் அதே மாதிரி எழுதிடணும். அப்படின்னா என்னென்ன கண்டிஷன்? ஒரிஜினல் கிராஃப் வந்து இந்த ஒரிஜினல் கிராஃப் இருக்குல்ல, அந்த கிராஃப் வந்து y ஈக்குவல் டு எக்ஸு. அது எதுக்கு எங்கிட்டு மூவ் ஆச்சு ஃபர்ஸ்ட்ல? சாரி, y ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸு மூவ் லெஃப்ட் சைடு தாடா. லெஃப்ட் சைடு ஒய் ஆக்சிஸ் பை 1 யூனிட் அப்படின்னு எழுதிக்க. ரைட்டு. அடுத்து இந்த கிராஃபு y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படின்றது டவுன்வர்டு மூவ் ஆச்சு. மூவ் டவுன்வர்ட்ரா, கீழே கீழ்ப்புறம். மூவ் டவுன்வர்ட் பை 1 யூனிட்ஸ். அவ்வளோதான், எழுதிக்க, மறந்துடாத. வேற என்ன இருக்குது அதில்? மேலே பார்த்துக்க, முடிஞ்சா 2ம் 3ம் இருக்குது. தனித்தனியாக போட்டிருக்கேன், ஸ்கூலில் எப்படி போட்டிருக்கான்னு பார்த்துக்கோ. உனக்கு இந்த வர முடிச்சிட்டேன், அவ்வளோதான். மூணாவது படம் எக்ஸு ஒய் பி. ஒய் ஈக்குவல் டு இது மாடலஸ் எக்ஸு ஒரிஜினல் கிராஃபு. இது எங்கிட்டா மூவ் ஆகுது? +2 உள்ளேயா வெளியேவா? உள்ள மாடலஸ் உள்ளையா? எக்ஸ் ப்ளஸ் 2. அப்போ -2 மூவ் ஆகும், இங்கிட்டு வரணும். புரியுதான்னு பார்த்துக்கிறா டேய். இந்த கேப் கொஞ்சம் பேரலா, வேற ஒன்றும் கிடையாது, அதை பார்த்து போட்டுக்க. இது -2 மூவ் ஆயிருக்கு, லெஃப்ட் சைடு மூவ் ஆயிருக்கு. சரியா சொல்கிறது? அப்போ ஒய் ஈக்குவல் த கிராஃப் வந்து ஒய் ஈக்குவல் டு மாடலஸ் எக்ஸ் மூவ் லெஃப்ட் சைடு 1 யூனிட். அவ்வளோதான். அடுத்து என்ன? -3யா? சரி, இதில் எழுதிரு ஒய் ஈக்குவல் டு மாடலஸ் எக்ஸ் ப்ளஸ் 2. சரி, -3 அப்படின்னா கீழே வரணும். தனியாக தானே இருக்குது -3. பார்த்துக்க, 1 2 3 இப்படி வரணும். பார்த்துக்குங்க தம்பி, கவனமா. இந்த பாரு, இந்த இடத்துல இருக்கணும். அப்போ இதுக்கு நேரம் இங்கே வைக்கிறோம், சரிதா? அப்போ இப்படி வந்து இப்படி போகிற மாதிரி இருக்கும், சரிதா? அப்போ பார்த்துக்க, 3 யூனிட் கீழே இறக்கியிருக்கேன்னு அர்த்தம். 1 2 3 யூனிட் இறக்கியிருக்கேன் கீழே. அப்போ ஒய் ஈக்குவல் டு மாடலஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 -3. அப்போ இந்த கிராஃப் வந்து மூவ் டவுன்வர்ட் அப்படி எழுதிக்கிறணும்.
த கிராஃப் y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2 மூவ்ஸ் டவுன்வர்ட் 3 யூனிட்ஸ். அவ்வளோதான் ஒரிஜினல் கிராஃப். புரியுதா அப்படின்னு பார்த்துக்கோ. டேய் கவனிச்சுக்க, ஏன்னா திருப்பி சொல்கிறேன், எழுதுறது கொஞ்சம் கஷ்டம். சென்டென்ஸை மட்டும் நீ சரி பண்ணிக்க, படம் போடுறத பார்த்துக்கோ. நான் தனித்தனியாக போட்டு காமிச்சிருக்கேன் 3க்குமே. அப்படின்னா 3ஐயும் தனியாக போட்டுக்கிறேன்னா போட்டுக்க, எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோ.